இது சண்டே ஞாயிற்றுக்கிழமையிலே எங்கள் ஊரில் மத்திக்காரன் மத்தி வேணுமான்னு வந்துடுவான். ஆனால் வேறு ஊரில் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிடல. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தி எடுக்கலாம்னு பிளானாக இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. வாரத்தில் ஒரு நாளாவது தம்பி நானும் இந்த மாதிரி கொஞ்சம் சத்தமாக பாட்டு வச்சு கேட்போம். கேட்குறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். தம்பி பாப்பா சக்கப்பழம் வேணும்னு வந்ததுலேருந்து கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு சக்கையை பழுக்கிறதுக்காக வெட்டி வச்சிட்டோம். 2 டேஸாக மழை வர மாதிரி தூருது. கோயம்புத்தூரெல்லாம் நல்ல மழை. எங்கள் ஊர்லேயும் மழை வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் காலையில் நல்ல வெயில் தான் அடிச்சது. இந்த செம்பருத்தி பூ கலர் ரொம்ப நல்லா இருக்கல. காலையிலேயே கொஞ்சம் பறித்து சாமிக்கு வச்சுட்டு தம்பி பாப்பா அம்மா எல்லாமே கிளம்பிட்டோம். நான் எங்கே போகிறேன்னு சொல்லவே இல்லைல்ல. எங்கள் அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது தரவாட்டு வீடு. இன்னைக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், அதுக்கு வேண்டி வந்திருக்கோம். அப்பா கனகாமரம் அப்படி ஒரு வாசனை, ஃப்ரெஷ்ஷான வாசனை. பூ பார்த்தே வருஷம் ஆச்சு. சரி கட்டி தலையில் வச்சுக்கலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்க. நான் அவர் வந்ததுக்கப்புறம் தான் வைப்பேன்னு வைராக்கியமாக இருந்துட்டுருக்கேன். இன்னைக்கு லஞ்சுக்கு பீஃப் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு அப்படின்னு தடவெல்லாம் எல்லாமே கேரளா ஸ்டைல் ரெடி பண்ணியிருந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஊர் திருவிழா கல்யாணம் அப்படின்னு நாங்கள் எதுக்குமே வர முடியாது. அதிகமாக அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சதை விட ஃபோனில் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சது தான் அதிகம். இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபேமிலி ஃபீரோட எல்லாத்தோட சேர்ந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். திருப்தியாக சாப்பிட்டதுக்கப்புறமா ஐஸ் வண்டி வந்துச்சு. அவ்வளோதான், எல்லாரும் ஐஸ் வண்டிட்டு தான். எங்கள் மாமா ஐஸ் வாங்கி கொடுத்தாரு. அப்படியே திருப்தியாக சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்கள் அம்மாச்சிட்டு டேரெக்டாக போயிட்டேன். எதுக்காக அப்படின்னா வெத்தலை போடுறது தான். நல்லா சாப்பிட்டதுக்கப்புறமா வருஷம் கழிஞ்சு இந்த மாதிரி அம்மாச்சிட்டு வெத்தலை வாங்கி எப்போவுமே போடுவேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி போடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர்கிட்ட காலையில் வரும்போதே சொல்லியிருந்தேன் மத்தியானமெல்லாம் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுவேன், டைம் எல்லாம் ஆகாதுன்னு. ஆனால் இங்கே வந்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு ரொம்ப நாள் கழிஞ்சு பார்க்குறோம் இல்லையா. ஸோ ஊர் கதை உள்ள கதையெல்லாம் பேசிட்டு ஈவினிங் கேக் எல்லாம் கட் பண்ணிவிட்டு போகிறக்கே ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு.